வணக்கம். ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத். தலைப்புச் செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளுக்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்படும் புதிய முயற்சிகள் எதிர்கால தலைமுறையினருக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வறட்சியில்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். ஈரானில் அணு செறிவூட்டும் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. டெஃபிலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் சந்து மஹத் வெள்ளிப் பதக்கத்தையும் கோமல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இனி விரிவான செய்திகள். இளையோரை ஈர்க்கும் வகையில் ஆக்கப்பூர்வமான செய்திகளை வழங்க ஊடகங்கள் முன்வர வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தனியார் செய்தி தொலைக்காட்சி நிறுவனத்தின் விருதுகளை வழங்கி அவர் பேசினார். உண்மை செய்திகளை மட்டுமே பத்திரிகைகளில் வெளியிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஜனநாயகத்தின் பொறுப்புமிக்க கடமையை உணர்ந்து ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். போதைப்பொருள் அற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தேவையான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். குரலற்றவர்களின் குரலாக செயல்பட வேண்டிய பொறுப்பு பத்திரிகையாளர்களுக்கு உள்ளதாகவும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்படும் புதிய முயற்சிகள் எதிர்கால தலைமுறையினருக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத்தின் சூரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புல்லட் ரயில் நிலையத்தின் பணிகளை ஆய்வு செய்த பின்னர் பொறியாளர்களுடன் அவர் கலந்துரையாடினார். மும்பை அகமதாபாத் இடையே மேற்கொள்ளப்பட்டு வரும் புல்லட் ரயில் திட்டப்பணிகளின் செயலாக்கத்தை ஆவணப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் புல்லட் ரயில் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார். நாட்டின் விடுதலைக்காக திருமதி உடாதேவி பாசி ஆற்றிய பணி இன்றியமையாதது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், அவரது வாழ்க்கை இன்றளவும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று கூறினார். வறட்சி இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில், நீர் மற்றும் மண் பாதுகாப்பிற்கான இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வளமான எதிர்காலத்திற்கு இது அவசியமாகிறது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். தமிழகம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 9 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் இதுவரை 97.52% அளவிற்கு விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. கோவாவில் அனைத்து வாக்காளர்களுக்கும் விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் 93.67% அளவிற்கு விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 3 நக்சலைட்டுகள் இன்று சுட்டுக் கொல்லப்பட்டனர். சுக்மா மாவட்டத்துக்கு உட்பட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். இதில் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 நக்சலைட்டுகளில் 2 பெண்கள் என்றும் அவர்கள் கூறினர். அப்பகுதியில் இருந்து ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு படை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-இருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
பாரத் ரத்னா சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் இன்று ஒற்றுமை ஓட்டம் நடைபெற்றது. பாதுகாப்பு படையினர் மற்றும் பொதுமக்கள் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநில அமைச்சர் திருமதி ரிவாபா ஜடேஜா இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். நாடு முழுவதும் இதுபோன்ற ஒற்றுமை ஓட்டங்கள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திருமதி ரிவாபா ஜடேஜா கூறினார். கேரள உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலில் 2,86,62,712 பேர் இடம்பெற்றுள்ளதாக அம்மாநில தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதில் 1,35,16,923 ஆண் வாக்காளர்கள் என்றும் 1,51,45,500 பெண் வாக்காளர்கள் என்றும் 289 பேர் மூன்றாம் பாலினத்தவர்கள் என்றும் அம்மாநில தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நேபாளத்தில் வாக்காளர் பதிவுக்கான கால அவகாசம் வரும் 21ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடைவதாக இருந்த நிலையில் அந்நாட்டு தேர்தல் ஆணையம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலை தயார் செய்வதற்கு ஏதுவாக இந்த நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. ஈரானில் அணு செறிவூட்டும் பணிகள் ஏதும் மேற்கொள்ளப்படவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரகச்சி கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், நாட்டின் எந்தவொரு பகுதியிலும் இப்பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று தெளிவுபடுத்தினார். ஈரான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுடனான வர்த்தகத்தை அதிகரிப்பதென ஆப்கானிஸ்தான் முடிவு செய்துள்ளது. பாகிஸ்தானுடன் நடைபெற்ற எல்லை மோதல் சம்பவத்தை அடுத்து ஆப்கானிஸ்தான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. பாகிஸ்தான் உடனான வர்த்தகத்தை குறைப்பதற்கும் இது உதவிடும் என்று ஆப்கான் அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 1,00,000க்கும் மேற்பட்ட ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்களை பாகிஸ்தான் சிறைப்பிடித்துள்ளதாக ஐநா கூறியுள்ளது. உரிய ஆவணங்கள் இன்றி பாகிஸ்தானில் தங்கியிருந்ததன் அடிப்படையில் அந்த நாட்டு அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத் மற்றும் ராவல்பிண்டியில் உள்ள ஆப்கானிஸ்தானில் இருந்து இடம்பெயர்ந்தவர்களை அகற்ற வேண்டும் என்று பாகிஸ்தான் அரசு உத்தரவிட்டதை ஐநா சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் காரணமாக கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஐநா கூறியுள்ளது. டெஃப்லிம்பிக் போட்டியில் இந்தியாவின் சந்து மாஹத் வெள்ளிப் பதக்கத்தையும் கோமல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஜப்பானின் டோக்கியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் அவர்கள் இப்பதக்கத்தை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. ஜாம்பியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அனுஜ் கேல், இயான் லோப்ஸ் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 21-9, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அர்ஜுன் ரெட்டி, அச்சுதாதித்யா ராவோ இணையை வென்றது. தென்னாப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தென்னாப்பிரிக்கா ஏ அணி தொடக்கம் முதலே விக்கெட்டுகளை இழக்கத் தொடங்கி 30.3 ஓவரில் 132 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. பின்னர் பேட் செய்த இந்தியா ஏ அணி 27.5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 135 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் கைப்பற்றியுள்ளது. 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 30 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தோஹாவில் நடைபெற்று வரும் வளரும் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி இன்று பாகிஸ்தான் ஷாஹின்ஸை எதிர்கொள்கிறது. உத்தரப்பிரதேச அணிக்கு எதிரான ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்தின் பாபா இந்திரஜித் மற்றும் ஆண்ட்ரே சித்தார்த் சதம் அடித்தனர். கோவையில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் தமிழகம் ஆட்ட நேர இறுதியில் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 282 ரன் எடுத்துள்ளது. பாபா இந்திரஜித் 108 ரன்னுடன் களத்தில் உள்ளார். ஆண்ட்ரே சித்தார்த் 121 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். காமன்வெல்த் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 10 தங்கம், 7 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. உலகக்கோப்பை இறுதி குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிரீத்தி மற்றும் மீனாட்சி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். கிரேட்டர் நொய்டாவில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் பிரீத்தி உஸ்பெகிஸ்தானின் உக்டோமோவாவை வென்றார். மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் மீனாட்சி கஜகஸ்தானின் போலாட் அக்போட்டாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளுக்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்படும் புதிய முயற்சிகள் எதிர்கால தலைமுறையினருக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
வறட்சி இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். ஈரானில் அணு செறிவூட்டும் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. டெஃபிலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் சந்து மாஹத் வெள்ளிப் பதக்கத்தையும் கோமல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.